ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கு, அதாவது 24/8/2024 சனிக்கிழமை அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது சனி, இந்த மாதத்தினுடைய 4வது சனி. கவர்மெண்ட் ஆர்டர் படி, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா வகையான பள்ளிகளும், அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து கம்பல்சரி 2வது சனியும் 4வது சனியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவ் விடணும். ஸோ அந்த வகையில் நாளைக்கு வந்து 4வது சனி. ஸோ அதனால் அந்த 4வது சனி வந்து எல்லா வகையான பள்ளிகளுக்கும் தமிழகம் முழுக்க வந்து விடுமுறையானது தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாளைக்கு லீவ் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை 25/8/2024 as யூஷுவல் நமக்கு லீவு தான். இது போக 26/8/2024 திங்கக்கிழமை அன்னைக்குன்னும் நமக்கு லீவு தான். ஏன் அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, அது வந்து நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ இந்த 3 நாள் கண்டினியூஸாக நமக்கு லீவ் அப்படின்றது இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது, சரியா? ஸோ 24 சனிக்கிழமை, 4வது சனிக்காக கவர்மெண்ட் ஹாலிடே, 25 ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, அதுக்கப்புறம் 26 திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்திக்கான லீவ், சரியா? ஸோ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இந்த 3 நாள் தொடர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அஃபிஷியலாக நமக்கு இதில் நியூஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லா ஸ்கூல்ஸுக்குமே பொருந்தும், சரியா? ஸோ எல்லா ஸ்கூல்ஸுக்குமே பொருந்தினாலும் உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நமக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில ஸ்கூல்ஸ் ரெகுலர் ஸ்கூலாகவே கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஸ்கூலா இல்லை லீவா, இல்லை உங்களுக்கு கிளாஸ் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றத உங்கள் ஸ்கூல் சைட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட்னுடைய ரூல்ஸ் படி நமக்கு இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து லீவ் விடுறதும் விடாததும் அந்தந்த ஸ்கூலினுடைய டெசிஷன் தான், சரியா? அதனால் உங்களுடைய ஸ்கூல் பக்கம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.